நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் தொடங்கினாங்க. இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு போராட்டம். அதன் பிறகு கலவரமாக மாறி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்காங்க. அவங்க பிரதமர் இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க. நீங்க எவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக ஒரு நாடு வளர்ந்தாலும் அந்த நாட்டுல ஜனநாயக குரல் நசுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான போர் வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அங்க இப்போ நடக்கக்கூடிய ஒரு போர்க்களத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்தியா தொடர்ச்சியாக பங்களாதேஷனுடைய பிரதமரை அரணாக நின்று காப்பதை நம்மளால தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அப்ப இதுல ஒரு சந்தேகம் வருது, மோடி மாதிரி ஒரு வேலை ஆட்சி செய்தார்களோ என்னமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு ஐயமும் கூட இதுல நம்மளுக்கு பின்னாடி வருது. எந்த ஒரு நாட்டின் தன் நாட்டு மக்களையும் நாட்டுக்கு விரோதி, நீ எதிர்த்தரப்புல இருக்கிறேன்னு பட்டம் சுட்டும் போது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ட் குறிப்பாக இவ்வளவு ஒட்டுமொத்த நாடுமே சேர்ந்து அவர்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் செய்யும் போது இவர்கள் தன்னை பரிசோதித்திருக்கணும் அப்படிங்கறதான் நீங்க நம்ம பார்க்கப்படுது. இந்துக்களோட கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்துக்கள் அங்கே கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியா செய்திகள் பரப்ப திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பரப்புரையாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நாட்டை குறிப்பா இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய ஒன்றியத்தினுடைய ஆசையாக இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறதும் என்னால் பார்க்க முடியுது. இன்னைக்கு எவ்வளவோ இடங்கள்ல இடஒதுக்கீடு எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா உண்மையாகவே அதன்படி ஒவ்வொருவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுதா அப்படின்னா முற்றிலும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத நம்ம அடிச்சு சொல்லலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் தொடங்கினாங்க. இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு போராட்டம். அதன் பிறகு கலவரமாக மாறி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்காங்க. அவங்க பிரதமர் இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க, ஷேக் ஹசீனா அவர்கள். தொடக்கத்தில் இந்த போராட்டம் எப்படி தொடங்குது, இன்றைக்கு அந்த போராட்டம் எந்த நிலையில் இருக்குது, அந்த பங்களாதேஷோட நிலவரம் பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம பல போர்களை நம்ம பார்த்துருக்கோம். ரஷ்யா, உக்ரைன், பலஸ்தீன், இஸ்ரேல், பிறகு இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே போர் தொடுக்குமாங்கிற அளவுக்கு செகண்ட் வேர்ல்ட் வாரை தாண்டி ஒரு தேர்ட் வேர்ல்ட் வாரை தாண்டி ஒரு போர் வெடிக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் ஒட்டுமொத்த உலக நாடுகள் மத்தியிலும் இருக்கும்போது இப்போ ஸ்ரீலங்கா போலவே இன்னும் பங்களாதேஷும் அதே மாதிரியான ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கோவிட் முன்னாடி வரைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு நாடாக சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா சவுத் ஏஷியாலே தெற்காசியாவிலே ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக பங்களாதேஷ் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையாக தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் 4 முறை பிரதம மந்திரியாக மரியாதைக்குரிய ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்திருக்காங்க. அதெல்லாம் போற்றத்தக்கதுதான். இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக ஒரு நாடு வளர்ந்தாலும் அந்த நாட்டுல ஜனநாயக குரல் நசுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான போர் வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அங்க இப்போ நடக்கக்கூடிய ஒரு போர்க்களத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஷேக் ஹசீனா அவர்கள் 1970 அவங்களுக்கு ஆழமா ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய தந்தை முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாங்க. அவங்க தான் அந்த அதாவது விடுதலை போராட்டத்துக்கு முக்கிய நபராக கருதப்படுறார். த ஃபாதர் ஆஃப் நேஷனா அவங்களை கன்சிடர் பண்றாங்க. அப்போ 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு பங்களாதேஷ் பிரிஞ்சிருக்கு. ஆனா அங்க சாதி மதத்தால பிரியல, மொழி இனமால பிரிஞ்சது அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். மொழி இனமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ்க்கு தொடர்ச்சியாகவே ஒரு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. 2001 பீரியட்ல அவங்களுடைய நெருக்கமான நட்பு ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம ஹலீதா ஜியான்னு சொல்ற எதிர்கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நட்பா இருந்துட்டு பிற்காலத்துல அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண் ஏற்பட்டு அவங்க பிரியிறாங்க. அதற்கு பிறகு அவர் எதிர்கட்சி தலைவராக மாறுறாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. ஹலீதா அதாவது மரியாதைக்குரிய ஷேக் ஹசீனா அவருடைய தந்தையார் ஒரு போர்க்களத்துல இறக்குறாரு. அதாவது அங்க நடந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆர்மி அரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இடைக்கால ஆட்சி அப்ப வீழ்த்தப்படுது. அதற்கப்புறம் அவர் அந்த போர்ல அவர் கொல்லப்படுறார்.
அவரோட சேர்ந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்படுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அவருடைய மகளாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவும் அவங்களுடைய சகோதரியும் வந்து அந்த நாட்டுல இல்ல, அப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போயிருந்திருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து தப்பிக்கப்படுறாங்க. பிறகு இவங்க 1981 திருப்பி மீண்டும் அந்த நாட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புலத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக அங்க உருவெடுக்கிறாங்க. பல வளர்ச்சிகளை அந்த நாட்டுக்கு வந்து செய்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு 3 மடங்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க வந்து ஒரு தனிநபருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணற்ற ஒரு நல்ல அரசியல் ட்ராக் ரெக்கார்டும் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் பிளாக் சைட், அவங்களுடைய கருப்பு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நீங்க சொன்னது போலவே, குறிப்பிட்டது போலவே அங்க தொடர்ச்சியாக இந்த யாரெல்லாம் விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்தாங்களோ அவங்களை சார்ந்த வாரிசுகளுக்கு வந்து அதிகமான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. அப்படி பிறப்பிக்கும் போது 50க்கு 50 விழுக்காடு வந்து அங்க இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது இல்ல அப்படின்னு பல எதிர்ப்பு அங்க இருக்கக்கூடிய நாட்டின் மக்கள் மீது ஏற்பட்டுச்சு. மத்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு என்ன வேலை இருக்கு, எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தின் பேர்ல அது உச்சநீதிமன்றம் வந்து குறைக்கப்பட்டு 30 விழுக்காடு அவங்க வந்து வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு. அங்க இருக்கக்கூடிய கல்வி, அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னைக்கு போராட்டக்களமா அது வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க இப்போ அங்க தொடக்கத்துல போராடினவங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களோட வாரிசு கொடுக்கறது சரியான ஒரு நிலைப்பாடு தானே, அதை ஏன் எதிர்க்கிறாங்க? அங்க மொழி ரீதியான சிக்கல்கள் இருக்கா இதுல வந்து? அதாவது அங்க இன்னைக்கு வந்து இந்திய நாட்டுல 133 கோடி மக்கள் இருக்கோம். ஆனா வந்து 80 கோடி மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது. ஆனா வேலையே இல்லாம இல்ல, ஆனா யார் அங்க வேலை அமர்த்தணும், பணியமர்த்தணும், வேலை வாய்ப்பு வேக்கன்சி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனா அதுக்கான தகுதி வாய்ந்தவர்களை இந்த அரசு வந்து நிரப்புறதுக்கான ஒரு முனைப்பை காட்ட மாட்டேங்கிறது தானே குற்றச்சாட்டு. அதை நீங்களும் ஒத்துக்குருவீங்க. இன்னைக்கு போக்குவரத்து துறையிலேயே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற வேலைகள் இருக்கு, ஆனா அதை வந்து நிரப்புறதுக்கு அரசு வந்து கவனம் செலுத்த மாட்டேங்குது, அதற்கான ஒரு சிந்தனையை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி அங்க வந்து 40 விழுக்காடு இளைஞர்கள் வந்து வேலையே இல்லாம இருக்கிறாங்க. மொத்தமே 17 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க அங்க. அதுல 40 விழுக்காடு இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய போராட்டமாக அங்க மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது தொடர்ச்சியாக இருந்தது அப்படின்னா இது மட்டும் இல்லை, இன்னும் என்ன பண்றாங்கன்னா அதர் சைட் ஆஃப் த பிஎம், அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுடைய பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லீகல் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரேட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த வணிக ஒப்பந்தங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப இலகுவாக்கி கொடுத்திருக்கு இந்தியாவுக்கு. இந்தியா தொடர்ச்சியாக வந்து பங்களாதேஷனுடைய பிரதமரை வந்து அரணாக நின்று காப்பதை நம்மளால தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அப்ப இதுல ஒரு சந்தேகம் வருது, மோடி மாதிரி ஒரு வேலை ஆட்சி செய்தார்களோ என்னமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு ஐயமும் கூட இதுல நம்மளுக்கு பின்னாடி வருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வணிக ரீதியான ஒப்பந்தங்களை அதிகமா கொடுக்குறாங்க. அங்க வந்து பார்டர் ஈஸ் பண்ணி அங்க வந்து வணிகம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதுவாக ஆக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா எந்த ஒரு ஷார்ட் டேர்ம் வளர்ச்சியும் நிலையானது அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. அப்போ நீங்க இன்னைக்கு மோடி அரசு என்ன பண்ணுது, டெல்லியில ஜந்தர் மந்தர்ல எத்தனை விவசாயிகள் போராடினாலும் அவங்கள முடக்கி உங்களுக்கான எம்எஸ்பி ஏதோ இன்ன வரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. யாருக்கும் அவங்களுக்கான ஒரு விடுதலையோ அவங்களுக்கான ஒரு தொலைநோக்கு ஒரு முடிவோ தீர்வோ இந்த அரசாங்கம் கொடுக்காது. அந்த மாதிரி அங்கேயும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் போராட்டம், இந்தியாவுக்கு எதிராக நின்று போராட்டம் பண்ணக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், எங்களுக்கு இங்க சஸ்டைனபிள் growth கொடுங்க, இங்க தற்சார்பு பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்டக்காரர்களை முடக்கி ஒடுக்கி இந்தியாவை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரி. அதனால இங்க இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து இவங்களுக்கு அரணாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மனித உரிமை மீறல்கள் அதிகமாக செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மீது எழுப்பப்படுது. அந்த காலத்துல அவங்க மன அழுத்தமாக இருந்த காலத்துல எல்லாத்துலயும் மோடி அவர்கள் அவங்களுக்கு ஒரு அரணாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா ஷேக் ஹசீனாவை விட்டு வேற யாராவது அங்க வந்து பிரதம மந்திரி ஆனா இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து எட்டப்படுதுங்க. அங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க, அவர்களை வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ரஜாக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, இங்க 95 விழுக்காடு மக்கள் வந்து வாய மூடிட்டு எந்த கேள்வியும் கேட்காம இருப்போம். மீதி இருக்கக்கூடிய 5 விழுக்காடு நான் இவ்வளவு வரி கட்டுறேனே, என்
என் வரி எல்லாம் என்ன செஞ்சீங்க, எனக்கு வந்து நான் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறேன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுறேன், கல்விக்கு கட்டுறேன், மருத்துவத்துக்கு கட்டுறேன், எல்லாத்துக்கும் வரி கட்டுறேன். ஆனா எனக்கு கல்வி வேணும்னா நான் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் போய் தேடணும். ஆனா நான் எனக்கு வந்து மருத்துவம் வேணும் அப்படின்னா நான் தனியா இன்சூரன்ஸ் போட்டு தான் வைக்கணும். இப்படி எல்லாவற்றுக்கும் வரி செலுத்தக்கூடிய எனக்கு நீ திருப்பி ஒண்ணுமே அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த 5 விழுக்காடு மக்களை பார்த்து இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லும், நீ இந்த நாடே கிடையாது, நீ ஆன்டி இந்தியன், நீ பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்லும்ல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அம்மையாரும் வந்து இதே மாதிரியான ஒரு சொல்லாடல கையில் ரசாக்கர் அப்படிங்கிற இந்த சொல்லை வந்து ரொம்ப கோபமாக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறது பார்க்கப்படுது. பாகிஸ்தான் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்த கயவர்கள் நீங்க வந்து தேச விரோதிகள் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களுக்கு வந்து சூட்டுறாங்க. எந்த ஒரு நாட்டின் தன் நாட்டு மக்களையும் தன்னுடைய மண்ணை சார்ந்த மக்களையும் நாட்டுக்கு விரோதி, நீ எதிர்த்தரப்புல இருக்கிறேன்னு பட்டம் சுட்டும் போது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ட் குறிப்பாக இவ்வளவு ஒட்டுமொத்த நாடுமே சேர்ந்து அவர்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் செய்யும் போது இவர்கள் தன்னை வந்து பரிசோதித்திருக்கணும் அப்படிங்கறதான் நீங்க வந்து நம்ம பார்க்கப்படுது. இப்ப என்ன அப்படின்னா, இடைக்கால ஆட்சின்னு ஒண்ணு அமைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு, ஒரு எதிர்கால முறையினரை கொஞ்சம் சிந்திச்சு இவர்கள் சரியான ஆட்சியை வழங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. எந்த ஒரு போராட்டம் வரவேற்கத்தக்கதுதான், ஆனா அது வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிடக்கூடாது, ஒரு மெச்சத்தக்க ஒரு போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. அங்க பங்களாதேஷ்ல கலவரம் வரும்போது சமூக வலைதளங்களில் இன்றைக்கு பரப்பப்படுறது வந்து இந்துக்களோட கோயில்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி இந்துக்கள் வந்து அங்க கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியா செய்திகள் வந்து பரப்பப்படுது. அந்த நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு இல்ல. அதே மாதிரி ஒரு சில ஊடகங்கள் பதிவு செய்யறது நான் பாக்குறேன். ஹிந்து மகாஜோத் அப்படிங்கிற கூடிய ஒரு அமைப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி வந்து அவருடைய பேர் வந்து பாண்டியா சம்திங், எனக்கு தெரியல, அவருடைய பேர் சரியா தெரியல. அவர் குறிப்பிடுகிறார், இங்க வந்து கலவரம் போராட்டம் அப்படின்னோடனே எங்களுக்கு வந்து தோணுனது என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் வந்து வீழ்த்தப்படுமோ இல்ல அடிச்சு நொறுக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சம் இருந்தது. ஆனா போராட்டக்காரர்கள் ரொம்ப மரியாதையாக அங்க இருக்கக்கூடிய கோவில்களை வந்து பாதுகாத்தாங்க. ஆனாலும் ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில டெம்பிள்ஸ் கோவில்களை வந்து இடிக்கதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்க போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் வந்து இந்து கோவில்களை இடிக்கல அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து மஹஜோத் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை பதிவு செஞ்சது வந்து ஒரு சில ஊடகங்கள், குறிப்பா வந்து ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் முகமது ஜுபேர் அப்படிங்கிற ஊடகவியலாளர்லாம் பதிவு செய்ததை நம்மளால பார்க்க முடியுது. இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பரப்புரையாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த நாட்டை, குறிப்பா இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய ஒன்றியத்தினுடைய ஆசையாக இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறதும் என்னால் பார்க்க முடியுது. மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து, அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கிடக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய ஹிந்துடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றது மெச்ச தகுந்தது, சொல்லலாம், வரவேற்க தகுந்தது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் மாறாக இதெல்லாம் நடக்குது அங்க அப்படின்னு பரப்புறது தவறு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. இந்த போராட்டம், அங்க மாணவர்கள் போராட்டம் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் நடந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு குறித்தான ஒரு பேச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாமக போன்ற கட்சிகள் வந்து 10.5% எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா? இந்த இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு குறித்து சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சி எப்போதும் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அவசியம் என்பதை தான் வந்து பறைசாற்றுறது எல்லா இடங்கள்லயும். குறிப்பா இன்னும் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம். எவ்வளவு பேரு ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறது முதல்ல எண்ணுங்க. அதற்கேத்தால் போல இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேருக்கு நீங்க வந்து 10 பேரோட உணவை தாங்கன்னு நாங்க சொல்லல. 5 பேருக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை கொடுங்க. அதுக்கு நான் 5 பேருக்கு வெறும் 2 பேர் உணவையும் தராதிங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இம்பேரிட்டியோ இந்த டிஸ்பாரிட்டியோ ஒரு இம்பேலன்ஸ் இல்லாம எல்லா சமூகத்தையும் சமமாக, சமூக நீதினு பேசக்கூடிய அரசு தானே நாம, அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க அப்படிங்கறத தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி முன்வைத்துட்டு வருது. இங்க என்னன்னா, இன்னைக்கு வந்து உள் ஒதுக்கீடு அருந்ததிய சமூகத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வந்த உடனே நாங்க தான் செய்தோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் வெளியில வருது. இல்ல, நான் என்ன நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா, சிபிஐ சிபிஎம் எல்லாமே வந்து 2007 போராட தொடங்கினாங்க. குறிப்பா அவங்க வந்து பேரணி எல்லாம் நடத்தினாங்க. அருந்ததியினர் தான் உண்மையாகவே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கு, உண்மையாகவே அவங்களுக்கு வந்து எல்லா சோசியல் ரைட்ஸும் இங்க இல்ல, அப்ப அவங்களதான் நீங்க வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப் கிளாசிபிகேஷன் வேணும்னு போராடிய முதல் கட்சியாக சிபிஎம் பார்க்கப்படுது. அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களும் பல இடங்கள்ல போராடி இருக்கிறார். அதற்கு பிறகு 2009 ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தேர்தலின் தேவைக்காக அவர் வந்து இந்த 3
1% வந்து உள்ளொதுக்கீடை வந்து அருந்ததியினருக்காக கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அது இப்பதான் அண்மையில வந்து இப்ப நேத்துன்னு நினைக்கிறேன் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கு. இதுல நம்ம வந்து சமூக நீதின்னு பேசக்கூடிய இவர்கள் தான் இன்ன வரைக்கும் பல இந்த SC STல இருக்கக்கூடிய சப் கேட்டகரியில இருக்கக்கூடிய பெருமக்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த குறவர் சமூகத்தை சார்ந்தவங்க எங்களுடைய பேரை வேற யாருக்கும் எடுத்து கொடுக்காதீங்கன்னு கேட்டு இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி அம்பேத்கருடைய பிறந்த நாளைக்கு இவங்க வந்து சமத்துவ நாளோ சமூக நீதி நாளோ என்ன ஒண்ணு வச்சாங்க. வெளியில எத்தனை பேரை வந்து அடிச்சு துரத்துனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா சமத்துவம் பேசுற சமூக நீதி பேசுற அரசு தான். அதே மாதிரி ஐயா திமுகவினுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய இன்னைக்கு திகாவில் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து அதிகமாக கூட வன்னியர்களை சொல்றாரு, வன்னிய சமூகத்தை கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 10.5 விழுக்காடு கேட்கறது உங்களுக்கே பாதிப்பா போகும், ஏன்னா அதை விட அதிகமாக இருப்பீங்கன்னு சொன்னவரும் ஐயா சுபவீரர்கள் தான். இன்னைக்கு அது அரசாணையை பிறப்பித்து அவங்களுக்கு வழங்கியதும் அவர்கள் தான். இரட்டை நிலைப்பாடு. அப்ப எது சந்தர்ப்பவாதம் என்பதை நம்ம வந்து தெளிவா இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியத்திலும் சூழலும் இருக்கும். அரசியல் காரணங்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க, உங்களுடைய லாப நஷ்ட கணக்குக்காக கொடுக்காதீங்க. உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள், பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை, அவங்களுக்கான உண்மையான வழங்குதலை கொடுங்க. இன்னைக்கு எவ்வளவோ இடங்கள்ல இடஒதுக்கீடு எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா உண்மையாகவே அதன்படி ஒவ்வொருவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுதா அப்படின்னா முற்றிலும் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத நம்ம அடிச்சு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் என்பது இன்னைக்கு தேவைப்படுது. அது அரசியல் அதிகாரம், அந்த அரசியல் அதிகாரத்துல ஒரு முறைகேடு, அப்படியான ஒரு எலக்டோரல் சிஸ்டமை தான் இன்னைக்கு இந்த சமூகம் உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துட்டு போக முடியாது. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு உண்மையான சமூக நீதியை காக்கப்பட வேணும் அப்படிங்கிறத உளப்பூர்வமாக வேண்டி விரும்பி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறோம். மற்றவர்களை போல அரசியல் காரணங்களுக்காக இல்லாம. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, KKSSR அவர்களுடைய வீட்டுக்கு போன போது மரியாதைக்குரிய அண்ணன் இரணியன் அவர்களை எவ்வளவு அவமரியாதையாக நடத்தினாங்கன்னு தெரியும். ஆனா இவங்கதான் இதை வந்து நாங்க தான் வாங்கி கொடுத்தோங்கிற பீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாக கூட இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் இல்லாம இன்னைக்கு அந்த அண்ணன் இரணியன் அவர்கள் எங்களோட தான் இருக்கிறார். அப்போ நாங்க உண்மையுமாக நேர்மையுமாக இன்னைக்கு உண்மையா சமூக நீதி வேணும்னு கேட்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கோம். அப்படின்றனால ராகுல் காந்தி அவர்கள் கேட்பதும் வந்து ஒரு அரசியல் தேவை அப்படின்ற அரசியல் காரணம் அப்படின்னு என்னால சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா அவங்களும் தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சாங்களே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும். அவங்க ஏன் வந்து முதல்ல கணக்கெடுப்பு எடுக்கல, பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்தாங்க. ஆனா அதற்கு பிறகு நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலையே, அதற்கான பதில் உங்ககிட்ட கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் காரணங்கள் தேவைப்படுது, அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அவங்களுக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. சிம்பிள். இன்னைக்கு வந்து கவர்னர் தேவையில்லை அப்படிங்கிறது எல்லா நாளும் திமுக பேசக்கூடிய ஒரு அரசியல். கரெக்டா? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அவசியமற்றது அப்படிங்கிறது அண்ணா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அமைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு தான் திமுக. அப்படிப்பட்ட திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சாங்க வில்சனை வச்சு. மரியாதைக்குரிய ராஜ்யசபா MP வில்சனை வச்சு அவங்க தனிநபர் மசோதா எல்லாம் வந்து தாக்கல் செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அமைதியா இருப்பாங்க, அதை குறித்து வாய் மூடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் MM அப்துல்லா வச்சு நீட் வந்து வைக்கக்கூடாது, கல்வி வந்து இன்னைக்கு நீங்க வந்து பொதுப்பட்டியல் தூக்கி மாநில பட்டியலில் வைக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக 1999 இருந்து 14 ஆண்டுகள் மத்திய அரசோட அங்கம் வகிச்சது இந்த திமுக தானே. அப்பெல்லாம் என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால உள்ளபடியே இவர்களுக்கு எண்ணமும் நோக்கமும் இந்த மக்களுக்கான நியதியும் பெற்று தரணும்னு இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அப்ப இது மாறணும். உண்மையான சமூக நீதியும் உண்மையான வாய்ப்புகளும் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும், எல்லோருக்கும் எல்லாம் சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார் எங்களுக்கு தெரிஞ்சனாலதான் கிடைக்கணுங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு வந்து 22 மீனவர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதற்கான தீர்வு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? நோக்கம் இருந்தா என்னைக்கும் செஞ்சிருக்கலாமேங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. அன்னைக்கு வந்து திபெத்துல ஒரு மீனவர்கள் வந்து எவ்வளவு தூரம் எங்களுடைய எல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பட்டுச்சு. வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் மக்களை உரிமைகளை பாதுகாக்க, இல்ல அந்த கேரளாவே எடுத்துக்கோங்க, அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, ஒரு கேரள மீனவன் வந்து கொல்லப்படுறாரோ இல்லைன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வந்து இலங்கை ராணுவத்தால கொடுக்குதோ அப்படின்னா முதல் ஆளாக அங்க இருக்கக்கூடிய மாநிலம் நிற்கும் அவங்களுக்கு அரணா. அது ஒண்ணு அப்படின்னா இந்திய அரசும் அவங்களுக்கு அரணா நிக்குது. வேற எந்த ஒரு மாநிலத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மீனவர்களுக்கு, குறிப்பா அந்த மீனவர்களுக்கு இந்திய மீனவர் என்ற பட்டம் சுட்டி அவங்களுக்கு ஒரு அரணாக நிக்குது. அதுவே தமிழக மீனவர்கள் அப்படின்னா தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு தான் செய்தி வருது.
இந்திய மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிற செய்தி வராது. இது தொடர்ச்சியாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்களும் பல இடங்கள்ல குறிப்பிட்டது உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைத்து பார்க்கக்கூடிய தன்மை எப்போதும் இந்த அரசுகளுக்கு இருந்திருக்கு. எந்த அரசு வந்து, அதாவது எந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு லாபகரமாக இருக்குதோ இல்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆமாசாமி போட்டுட்டு இருக்கோ அவங்களுக்கு ஏற்புடைய ஒரு அரசாக இன்றைக்கு திமுக எம்பிகள் வந்து பாராளுமன்றத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க. வைகோ அவர்கள் பேசியிருக்காங்க. கனிமொழி அவர்கள் நேரடியா போயிட்டு பார்த்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்தா நல்லது. அவர்கள் எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள் அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சி தான். ஆனா உண்மையாக ஆழமாக அது வந்து பேசப்படுதா, அது விவாத பொருள் ஆக்கப்படுதா, அதற்கான தீர்வு எட்டப்படுதாங்கிற வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறக்கக்கூடாது. ஏதோ ஒப்புக்காக போய் பேசணும் கொண்டோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா இது வந்து நேத்து இன்னைக்கான பிரச்சனையே கிடையாது. இது தொடர் பிரச்சனையாக ஆண்டாண்டு காலமா இருக்கு. கச்சத்தீவை என்னைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடல் எல்லையை நம்மளுக்கு வந்து வரைவுபடுத்தி கொடுக்கல. அப்போ நாங்க எங்களுக்கு எது வரைக்கும் போகணும் எது வரைக்கும் போகக்கூடாதுங்கிற வரையறையும் கிடையாது. இப்போ தமிழக மீனவர்கள் இந்த எல்லையை தாண்டி வந்துட்டாங்க, இஷ்டத்துக்கு ஒரு குருவியை சுட்டு கொல்ற மாதிரி மக்களை கொல்வது என்பது ஒரு அராஜக போக்கு. இதை கண்டித்து நீங்க நட்பு நாடு தானே சொல்றோம். இந்தியா ஒன்றியம் என்ன சொல்லுது? இலங்கைக்கு நட்பு நாடுன்னு தானே சொல்லுது. அப்ப நீங்க தானே பெற்று தரணும். யாரும் பெற முடியாமலாம் இல்லை. இன்னைக்கு மரியாதைக்குரிய ஷேக் ஹசீனாவை அரணாக நின்று காப்பாத்துனீங்க, அதே மாதிரி தானே ராஜபக்சேவும் நின்று காப்பாத்துனீங்க. அப்போ உங்ககிட்ட சக்தியோ அந்த வலிமையோ இல்லாம இல்லை. அதான் நான் சொல்றேன், மற்ற மாநிலங்களுக்கு இதை மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களால தீர்வு காண முடியுது. ஆனா தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, தமிழக மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களால காண முடியல. ஏன் அப்படின்னா, இந்த தமிழர்கள் என்பவர்கள் ஒரு ஆதிக்குடி மக்களாக இருக்கும், தொன்மை மிக்க வரலாறு கொண்டவர்களாக இருக்கும். அவங்க வளர்ந்துடக்கூடாது, அவங்களுடைய தொன்மம் வந்து காப்பாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருக்கக்கூடிய அரசுகள் தான் காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும். அதற்கு ஒத்துவதக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடாது. குறிப்பா தமிழ்நாடு வந்து ஒப்புக்காக போய் பேசிட்டு வரக்கூடாது. மூலமாற நின்று அதற்கான தீர்வு எட்டும் வரை நீங்க இருக்கணும். அப்பதான் 40 பாராளுமன்ற எம்பிக்கள் அனுப்புனதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். சும்மா 4 பேர் 40 பேர் ஒவ்வொரு தடவையும் உப்பு மூட்டைங்களை மாதிரி போய் கொண்டு போய் இறக்கிட்டு வர முடியாது நம்மளால. ஒவ்வொரு தடவையும் தமிழக மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா அதற்கு உண்மையா இருங்க. மக்கள் உங்க மேல நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் காசுக்கு நம்பிக்கையா இருக்காங்கல்ல, நீங்க மாறாக அவங்க கொடுக்குற வாக்குக்கு உண்மையாக இருங்க. நாடாளுமன்றத்துல கொண்டு போய் ஒழுங்கா பேசி அதற்கான தீர்வுகளை எட்டி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கறது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.